இந்த இந்தியா கூட்டணி என்னங்க சார் ஆச்சு? அது இல்ல. அது எங்க இருக்குது? டி ராஜாவே சொல்லிட்டார்ல, பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி சிதறி கொண்டிருக்கிறதுன்றார். தமிழ்நாட்டுல மட்டும் கொஞ்சம் முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் போயிடுச்சு, அவ்வளவுதான். திமுகவோட காங்கிரஸ் இல்ல. அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா இப்ப இருக்க கட்சிகளை மதிமுக இருக்காது. அவங்க 2 எம்எல்ஏவும் திமுக சிம்பல் நின்னவங்க அன்னைக்காக நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்கு சபைக்கே போல. என்ன காரணம்? வைகோ கேட்கணும் நீங்க. வைகோ ரொம்ப உற்சாகமா இருந்தாரு விஜய் அவர் வீட்டுக்கு போன பிறகு. இன்னைக்கு அவங்க விஜய்க்கு எதிராக போட்டா பதவி போயிடும். ஏன்னா டிஎம்கே சிம்பல்ல நிற்கிறாங்க. சொந்த சின்னத்தில் நிற்க முடியாததன் அவலத்தை இன்று அனுபவிக்கிறார் வைகோ. ஆனா ஒரு கட்டத்துல கண்டிப்பா அவர் அடுத்த எலெக்ஷன்ல திமுக இருக்க மாட்டார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளை திமுக 1 சீட்டு 2 சீட்டுக்கு பாடாய்படுத்தியது. பேசணும், வெளியில வந்து கொட்டினாரு. இன்னைக்கு அதுக்கான பலனை தான் அனுபவிக்கிறாங்க. அதுல எந்த சந்தேகம் காணும். 1 சீட்டு கொடுக்கறதுக்கு சிபிஎம் எவ்வளவு தூரம் இழிவுபடுத்தினாங்க. ஆட்சி இழந்து நிற்கிறார்கள். இல்ல அப்ப ஆல் இண்டியா லெவல்ல பாஜக எதிர்ப்புல திமுக உறுதியா இருக்குமா? இனி நல்ல கேள்வி. அது எந்த அளவு உறுதியா இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுல கூட மாற்றங்கள் வரலாம் என்று சொல்லப்படுகிறது. நான் ஒரு 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். திமுகவோட பிஜேபி எதிர்ப்பு முனை மழுங்கி கொண்டிருக்கிறது என்ற சந்தேகத்தை மிக வலுவாக எழுப்பக்கூடிய 2 சம்பவங்களை நான் சொல்றேன். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடந்த 2 சம்பவங்களை உங்களுக்கு சொல்றேன். நீட் தேர்வில் ஒரு கொலாப்ஸ் நடந்தது. ஆமா, அதை எதிர்த்து திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சா? பெருசா ஒன்றும் தெரியும். ஒண்ணுமே பண்ணலங்க. திராவிடர் கழகம் நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் டிகேஎஸ் கலந்துக்கிறாரு. அது உங்க கட்சி இல்லை, அது வேற கட்சி, வேற அமைப்பு. திருமாவளவனும் டிகேஎஸ் கலந்துக்கிறாங்க. திமுக ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சா? கடந்த 7 ஆண்டுகள்ல திமுகவோட ஆதார சுருதியா பொலிட்டிக்கல் இஷ்யூவா இருந்தது எது? நீட். இன்னைக்கு 2 லட்சம் பேர் தெருவில் நிற்கிறான். 22 லட்சம் மாணவர்கள் தெருவில் நிற்கிறான். ஒரு குடும்ப அரங்கேறி இருக்கு. திமுக ஆங்கிள் இருந்து பார்த்தா இதுங்க அப்படியே கச்சை கட்டிக்கிட்டு போய் ரோட்ல இறங்கி மோடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணும்ல. ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட திமுக பண்ணல? 1. 2வது, பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. வழக்கமான திமுக அடுத்த நாள் போராட்டத்தில் குதிக்கல. ஏன் தமிழ்நாட்டில் ஒரு போராட்டத்தை கூட திமுக அறிவிக்கல? கண்டனம் தெரிவித்து மு க ஸ்டாலின் அறிக்கை கொடுக்கிறார். ஆர்ப்பாட்டம் ஏன் சார் பண்ணல? கடந்த காலங்கள் இப்படிதான் இருந்தீங்களா? இடதுசாரிகளும் விசிகாவும் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணல. அப்ப இந்த 2 விஷயம் மார்ஷல். நீட் தேர்வில் திமுகவின் மௌனம் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணல? ஸ்டேட்மெண்ட் பத்தாது. இதை வச்சுதானே நீங்க வண்டியை ஓட்டினீங்க 21 எலெக்ஷனு. செங்கல்ல தான் காமிச்சேன். முதல் கையெழுத்து நீங்க. 2வது முறையா கொலாப்ஸ் ஆகுது. நீங்க ஒண்ணுமே பண்ணல, ஆர்ப்பாட்டம் பண்ணல, ஒண்ணுமே இல்லை. 2வது, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு எதிர்த்து ஏன் கடந்த காலங்களில் மாவட்ட தலைநகர்கள் பூரா ஆர்ப்பாட்டம் நடக்கும், ஏன் நடக்கல? அப்ப பாஜக எதிர்ப்பில் திமுகவின் பாஜக எதிர்ப்பு முனைமழுங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா